இதை மட்டும் உங்க இடத்துல வந்து பிளேஸ் பண்ணுங்க, பார்க்க ரொம்ப அழகா மாறிடும் இடம் வந்து பாத்தீங்கன்னா. சோ இதோட ஸ்டிக்கர் தாங்க. சோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்க? இன்ஸ்டாலேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் அடிசிவா இருக்கறனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேபர் தேவைப்படாது. பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கர் இருக்கும் பாருங்க, இந்த ஸ்டிக்கர் மட்டும் எடுத்துட்டு உங்களுக்கு டைரக்டா ஒட்டிக்கலாம். இப்போ கம்மு பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ, எத்தனை வருஷம் ஆனாலும் வராது. இதுல பாருங்க உங்களுக்கு அதே மாதிரி சைஸ்ல உங்களுக்கு கலர் பாருங்க, இந்த கலர் உங்களுக்கு இது ஒரு ரெண்டு காம்பினேஷன் வச்சு பின்னாடி ஒர்க் பண்ணிருக்கோம் பாருங்க. ஃப்ளூட்டட் பேனல் வந்து சைடுல ஃப்ளூட்டட் பேனல் ஃபுல்லா போட்டு, இது வந்து சென்ட்ரல், இது இங்க வந்து ஒரு டிவி யூனிட் வேணா டிவிக்கு உங்களுக்கு மாட்டிக்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு நிறைய அழகா இருக்கும். ஃப்ளூட்டட் பேனல் மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லா போட்டுக்கலாம். ஒரு ஹால் இருந்தாலோ ஒரு இதே மாதிரி ஒரு செட்டப் பண்ணி ஒரு ஆபீஸ்ல பண்ண எவ்வளவு இருக்கும். இதே மாதிரி லைட் கலர்ல வச்சுட்டு உங்களுக்கு இதை வந்து உங்க லோகோ இருந்தா லோகோ போட்டுக்கலாம். என்டையர் ஒரு வீட்டுக்கு இருந்தாலோ ஒரு ஆபீஸ்க்கு இருந்தாலோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்து 3 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து இந்த மாதிரி ஒரு லுக். இதோட கம்மு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறீங்க. நீங்க எடுத்தாலும் அது வரவே வராது. எவ்வளவு லைஃப் இருக்குன்னு கேக்குறீங்களா? ஒரு 10 15 வருஷம் 20 வருஷம் இது லைஃப் வரும். பிசிக்கல் டேமேஜ் பண்ணி யாரும் பண்ண கூடாது. ஒன் திங், இது வந்து பாத்தீங்கன்னா பாக்க ஸ்டிக்கர்ல வந்து லேசா இருக்கும். பட் இது பாருங்க எவ்வளவு திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 mm திக்னஸ் இருக்கும். உங்களுக்கு 9.5 ஃபீட்ல இருந்து 10 ஃபீட் வரை உங்களுக்கு லென்த் இருக்கும். அகலம் பாத்தீங்கன்னா 4 ஃபீட் இருக்கு உங்களுக்கு. இதுல உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு பூசாத வால் இருந்தாலும் இது ஒட்டிக்கோ, ஒரு ஹாலோ பிளாக் உங்களுக்கு கல் இருந்தாலும் அதுக்கு ஒட்டிக்கோ. ஒரு கிராக் உழுகுது நமக்கு பழைய வாலா இருக்கு, அதுக்கு வந்து நீங்க பெயிண்ட் பண்ணாம செலவு பண்ண வேண்டாம். ஒரு 10 வருஷம் சார் அந்த வீடு எப்படி இடிச்சிரு உங்களுக்கு புது வீடா கட்டுறீங்க, அதுக்கு டைரக்டாவே ஒட்டிக்கோங்க. இல்லன்னா உங்களுக்கு வேற ஏதாச்சும் பாத்தீங்கன்னா அந்த பாத்ரூம் பின்னாடி வால் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இல்ல ஏதாவது டேங்க் எல்லாம் வச்சிருக்கீங்க, கண்டிப்பா ஈரப்பதம் வந்துட்டே இருக்கும். அதுக்காக இந்த பெஸ்டான சொல்யூஷன் வந்து இது கொடுத்துருக்கீங்க. இது பாருங்க அதே மாதிரி சேம் சைஸ் தான் இது. ஃபுல்லா சேம் சைஸ். ஃபுல்லா வந்து கோல்டன் ஃபைலோட இருக்கு இதுல. ஓகே, சோ வெரைட்டி வந்து எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. இங்க பார்த்தது மட்டும் இல்ல, இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதான் சார் குடவுன் ஃபுல்லா வச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த மாதிரி வால் பேனல் காமிக்கலாம்னு பாக்குறேன். இந்த நம்மளோட வால் பேனல்னால பிரீமியம் குவாலிட்டியில மட்டும் தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு பேசிக் குவாலிட்டியா இருக்குமே சீக்கிரமா உடைஞ்சிரும், அது மட்டும் வைக்க மாட்டேன். இது பாத்தீங்கன்னா 1 ஃபீட் ஹைட் இருக்கும் உங்களுக்கு. வித் பாத்தீங்க 1 ஃபீட், லென்த் வந்து 10 ஃபீட்டா இருக்கும். இது வந்து நிறைய இது தவிர சார்கோல் எல்லாம் வச்சிருக்கோம். இவ்ளோ கலெக்ஷன் இருக்கு. வித் இன்ஸ்டாலேஷனோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி அதே மாதிரி நம்மளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் இருக்காங்க. வாலுக்கு பண்ணிக்கலாம், சீலிங்க்கு வேணா சீலிங்கும் பண்ணிக்கலாம். சோ நீங்க வந்து புதுசா வீடு கட்டினாலும் சரி, இன்டீரியருக்கு வந்து பண்ணிருந்தாலும் சரி, ஒரு ஷாப் இருக்குனாலும் சரி, ஒரு ரெசார்ட் இருக்குனாலும் சரி, ஹோட்டல்ஸ் இருக்குனாலும் சரி, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வால் பேப்பர்ஸ், வால் ஸ்டிக்கர்ஸ், அது மட்டும் இல்லாம கார்பெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு வந்து குவாண்டிட்டி வந்து வச்சிருக்காங்க. டிசைன்ஸ் வந்து எக்கச்சக்கமா வந்து வச்சிருக்காங்க. எல்லாமே சொல்ல போறோம், வித் பிரைஸோட சொல்ல போறோம். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வால் பேப்பர்ல வந்து 1-2 டிசைன் இருந்தாங்க. என் நம்பர் ஆஃப் டிசைன் வச்சிருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா ரெடி ஸ்டாக்கா வச்சிருக்கோம். ரெடி ஸ்டாக்கா பாருங்க, எங்க ஒரு வால்பேப்பர் கடையில் வர இந்த மாதிரி ஒரு கேட்டலாக் வச்சு உங்களுக்கு டிசைன் அகைன்ஸ்ட் ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. 10-15 நாள் ஆகும் உங்களுக்கு. எங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீடு ஓப்பனிங் இருக்கா, இல்ல ஏதாச்சும் பூஜை ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்களா, கடை ஷாப் ஏதாவது ஓப்பனிங் இருக்கா, இல்ல ரெடி ஸ்டாக் வித்தின் 1 or 2 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ஒர்க் இல்லைன்னா ஒரே ஒரு நாள் போடும். எங்களுக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வீடு வாலுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு நாள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள் வச்சு தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு ஜாயின் கூட தெரியாம பக்காவா பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு வால்பேப்பர்ல. இது வந்து ஆக்சுவலா ஸ்டிக்கர் மாதிரி கிடையாது. இது வந்து உங்களுக்கு பேஸ்ட் போட்டு தான் ஒட்டுறது உங்களுக்கு. இது வந்து செல்ஃப் அடிசிவ் கிடையாது உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கரா இருக்கும். இது வந்து ஒரு கிச்சன்ல வேற ஏதாச்சும் ஒரு சின்ன பிளேஸ்க்கு அதுக்கு தான் உங்களுக்கு ஸ்டிக்கர். பட் அவ்வளவு லுக் வராது உங்களுக்கு. இதுல நல்ல ஒரு பிரீமியம் லுக் வேணும்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வால்பேப்பருக்கு தான் போகணும் உங்களுக்கு. இதோட டிசைன்ஸ் எல்லாம் ஒண்ணா பாருங்க, உங்களுக்கு அவ்வளவு பிரீமியமா இருக்கும், ஃபுல்லி எம்போஸ்டா இருக்கும். இப்ப மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரி பெட்ரூம் செட்டப்க்கெல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி வெரைட்டி நிறைய இருக்கு. எல்லா வெரைட்டி இருக்கு. ஹெட் ரெஸ்ட் ரூம், பெட்ரூம்ல உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் நீங்க வால்பேப்பர் பெயிண்ட் பண்ணாலும் நல்லா இருக்காது. வால்பேப்பர் கண்டிப்பா நல்ல ஒரு பிரீமியம் லுக்கா இருக்கும். என்னவா நீங்க எக்ஸ்டீரியர் பில்டிங் ஸ்ட்ராங்கா பண்ணிட்டாலும் இன்டீரியர் நல்லா பண்ணலன்னு உங்களுக்கு அந்த லுக்கே வராது உங்களுக்கு. அதனால எதனால உங்களுக்கு அந்த லுக்ல வரும்போது வால்பேப்பர் நல்லா ஒரு பிரீமியம் செட்டப் பண்ணி வச்சிருக்கு. அது ஹோல்சேல் பிரைஸ்ல A to Z கார்பெட் அண்ட் வால்பேப்பர்ல அதை வச்சிருக்கோம். உங்களுக்கு 1-2 டிசைன் இல்லாம கிட்டத்தட்ட எங்களுக்கு 10,000 பிளஸ் டிசைன்ஸ் வச்சிருக்கோம். எல்லாம் ரெடி ஸ்டாக் இங்க இருக்குது. பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 20 ரோல் வேணுமா, 30 ரோல் வேணுமா, எல்லாமே ரெடி ஸ்டாக்கா இருக்கு எங்களுக்கு. நீங்க உங்களுக்கு எங்க இருந்தாலும் தமிழ்நாட்டுல எங்க ஒர்க் இருந்தாலும் உங்களுக்கு ஆள் அனுப்பி நாங்க ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. இதெல்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் என்ன ரேஞ்ச்ல இருந்து இருக்குங்க? ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 10 ரூபீஸ் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 10 ரூபீஸ் இருக்கு, 25 ரூபீஸ் இருக்கு, 35 ரூபீஸ் இருக்கு, 45, 55 இருந்து 150 ரூபீஸ் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த வால்பேப்பர்ஸ் எல்லாம். இது தவிர உங்களுக்கு கஸ்டமைஸ் வால்பேப்பர் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. கஸ்டமைஸ் மீன்ஸ் எப்படி ஒரு போட்டோ அனுப்புனா அந்த போட்டோ கஸ்டமைஸ் நான் உங்களுக்கு காட்டலாம் பாக்குறேன். உங்களுக்கு பாருங்க ஒரு 10,000 பிளஸ் டிசைன்ஸ் வச்சிருக்கோம் உங்களுக்கு. இந்த வால்பேப்பர் வந்து இந்த மாதிரி ரோலா வராது. அது வந்து ஒரு சிங்கிள் பீஸா உங்களுக்கு இது வரும். இது கஸ்டமைஸ் பண்ணணும். இது ஒரு 3 to 4 டேஸ் எங்களுக்கு டைம் வேணும் உங்களுக்கு. இதுல இது பண்ணி உங்களுக்கு வீட்ல இன்ஸ்டாலேஷனும் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டாலோ 3D 5D
எந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்தாலோ ஒரு புத்தா பேட்டர்ன் ஒரு சாமி பேட்டர்ன் இல்லைன்னா ஒரு கிட்ஸோட போட்டோ ஒரு ஃபேமிலி போட்டோ இருந்தாலோ இல்ல உங்களோட லோகோ இருந்தாலோ எல்லாமே நம்ம வால்பேப்பர்ல பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா A to Z கார்பெட் அந்த மாதிரி கஸ்டமைஸ் சொல்லும்போது ரேட் ஜாஸ்தி ஆகுமா இல்ல இதே ரேட் தான் வருமா ரேட் பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ்ல பாத்தீங்கன்னா 185 200 ரூபீஸ் ஸ்கொயர் ஃபீட் எங்கிட்ட வந்து வித் இன்ஸ்டாலேஷனும் ஃப்ரீ பண்ணிருக்கோம் 110 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நான் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அதுல நிறைய பேப்பர் இருக்கு பேப்பர் தகுந்த உங்களுக்கு பிரைஸ் மாறும் உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மேஜர் ப்ராடக்ட் வந்து கார்பெட் நீங்க n நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் கார்பெட் எல்லாமே வச்சிருக்க பாருங்க இந்த மாதிரி ஒரு சோஃபா இருக்கும் சோஃபாக்கு சென்டர்ல வந்து கார்பெட் இல்லைன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுல ஒரு புது வீடு இருந்தாலும் பழைய வீடு இருந்தாலும் சோஃபா இருக்கும் பட் கார்பெட் யூஸ் பண்ண மாட்டோம் கார்பெட் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு பாத்தீங்கன்னா குளிருக்கு நல்லா தாங்கிக்கும் உங்களுக்கு வேற ஏதாச்சும் நல்ல ஒரு டெக்கரேஷன் நல்லா ஒரு அழகா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி செட்டப்ல பண்ணீங்கன்னா வீடு சூப்பரா இருக்கும் n நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் கார்பெட் உங்களுக்கு ஃபர் டைப் மாதிரி கார்பெட் வேணுமா இல்ல குழந்தைங்க இதுல உளுந்தா உங்களுக்கு அடிபடாது என்ன ஆனாலும் இது குழந்தைங்களுக்கு விளையாடுவாங்க இது பிஞ்சு வராது இது உங்களுக்கு பெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும் 100% வாஷபிளா இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் பாத்தீங்க கிச்சனுக்கு கார்பெட் வேணுமா இருக்கு பெட்ரூம் சைஸ்க்கு பெட்டுக்கு சைடுல கார்பெட் வேணுமா இருக்கு இல்லன்னா ஒரு 4x6 சைஸ்ல கார்பெட் உங்களுக்கு டீ பைசன்ல 3x2 அந்த மாதிரி கிராஸ்ல சோஃபால கார்பெட்டுக்கு கார்பெட் இல்லனா இந்த மாதிரி ஃபர் டைப்ல கார்பெட்னா அது இருக்கு இது என்ன நம்பர் ஆஃப் சொன்ன மாதிரி எவ்வளவு வச்சிருக்கீங்க பாருங்க போனா டிசைன் பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் உங்களுக்கு அதான் சொன்னல இது கார்பெட் கடலாக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3x5 சைஸ்ல இருந்து இந்த சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3x5 ஒரு 3க்கு 5 ஒரு வெறும் டீ பைக்கு மாதிரி வேணும்னா இந்த மாதிரி 3க்கு 5 கார்பெட்ல வேணுமா இந்த மாதிரி ஃபர் டைப்ல இருக்கு இல்ல உங்களுக்கு டர்க்கிஸ்ல வேணும்னா அதே சைஸ்ல அது இருக்கு உங்களுக்கு இது விட பிரீமியமான கார்பெட் எல்லாம் இந்த கார்பெட் பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி கார்பெட் நீங்க பாக்குறது ஒரு கலர் சைடுல பாத்தீங்கன்னா லைட் கலர் தெரியும் இல்ல எனக்கு கொஞ்சம் டார்க்கா இருக்கும்னா இதே கார்பெட் கொஞ்சம் டார்க்காவே மாத்தி காட்டுங்களா இந்த மாதிரி கார்பெட்ல A to Z கார்பெட் அண்ட் வால்பேப்பர்ல வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா பிரைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 800 ல இருந்து வெறும் 800 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 1.5 lakhs 2 lakhs வரை கார்பெட் இருக்கு சார் 2 lakhs வரை கார்பெட் அப்படி என்ன சார் கார்பெட் இருக்கு அதோட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கோ அந்த வீடியோல உங்களை லாஸ்ட்ல பாருங்க அந்த கார்பெட் உங்களுக்கு காமிப்போம் உங்களுக்கு அது என்ன ஸ்பெஷல் அந்த கார்பெட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும் நெக்ஸ்ட் வந்து 4x6 கார்பெட் 4x6 ல கார்பெட் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோம் 4x6 ல உங்களுக்கு ஃபர் டைப்ல இருக்கு இல்ல இந்த மாதிரி கார்பெட்ல இந்த மாதிரி கார்பெட் இருக்கு இதுல வந்து சார் ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கார்பெட் போட்டா அலர்ஜி வருது உங்களுக்கு வராங்க அலர்ஜி வந்து டஸ்ட் வருது இப்போ இந்த மாதிரி கார்பெட் இப்ப வர்றது இல்ல பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் உங்களுக்கு லைட் வெயிட்டா இருக்கும் அதே மாதிரி ஆன்டி ஸ்கிட்டா இருக்கும் பாருங்க இங்க ஃபுல்லாவே பாருங்க கஸ்டமர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருங்களா இது எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க சோ 4x6 ல இவ்வளவு கலெக்ஷன் வந்து வச்சிருக்கீங்க 4x6 ல இது தவிர இன்னும் நிறைய டிசைன் இருக்கு நெக்ஸ்ட் வந்து 5:5 5:7 ஓகே இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்கு எல்லா ஹாலுக்கு ஒரு பெட்ரூமுக்கு இருந்தாலும் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஒரு கார்பெட் ஹால் இருந்தா போடலாம் ஒரு ஹோட்டல்ல எல்லாம் போடுவாங்க எல்லா கார்பெட் இதுல போடுவாங்க பாருங்க என்ன மெயினே இதான் நடக்குது வால்பேப்பர் வால் ஸ்டிக்கர் தவிர்த்து இதுதான் மெயினா இதெல்லாம் மெயின் ப்ராடக்ட் நம்ம வந்து கார்பெட் தான் சார் இது இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு ஆஹா இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லலாம் பார்த்தா இந்த கார்பெட் பார்த்தா ஒரு சவுத் இந்தியால ஒரு பிக்கெஸ்ட் ஷோரூம் தான் உங்களுக்கு இது எங்கேயாச்சும் ஒரு கார்பெட்ல நீங்க ஒரு எடுக்க போனீங்கன்னா ஒரு 10-15 பீஸ் சாம்பிளுக்கும் வச்சிருப்பாங்க எங்களுக்கு இப்படி இல்ல ஒரு 10 பீஸ் கார்பெட் வேணுமா 20 பீஸ் வேணுமா ரெடி ஸ்டாக்கா இருக்கும் நீங்க வாங்கிட்டு போலாம் தமிழ்நாட்டுல கேரளா சவுத் இந்தியா பெங்களூர் எங்க இருந்தாலும் ஆல் ஓவர் இந்தியா நாங்க டெலிவரி கொடுத்துருக்கோம் ஹோம் டெலிவரி ஃப்ரீ பண்ணிருக்கோம் இந்த கார்பெட் வர பர்சியன் கார்பெட்டா இருக்கு பர்சியன் இதோட டிசைன் பாருங்க எவ்வளவு டிசைனா இருக்கு உங்களுக்கு ஆன்டி லுக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதோட சைஸ் வந்து 5x7 தான் உங்களுக்கு 5x7 இருக்கும் ஒரு ஹாலே ரொம்ப டெக்கரேட்டிவ் ஹால் வந்து ரொம்ப பிரீமியம் லக்ஸரி லுக்கா உங்களுக்கு மாத்தலாம் ஓகே இங்க பாருங்க அப்பா இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள்ஸ் தாங்க எங்க இப்ப வெளியில இருந்து பாக்குறாங்கன்னா வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கா இல்ல வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு எல்லாமே கொடுத்துடலாம் உங்களுக்கு இல்ல இமேஜஸ் அனுப்பிடலாம் உங்களுக்கு ஓகே சோ இதெல்லாம் நம்ம ரெடி ஸ்டாக் எப்பவுமே இருக்கும் இது ஃபுல்லா ஒரு ட்ரீ மாதிரி தான் டிசைன் இருக்கு ஆமா பாருங்க இதுல நெக்ஸ்ட் இது கலர் பாருங்க அப்படியே லைட் கலர்ல மாத்தி காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து எங்க இருந்து இம்போர்ட் பண்ணது மேட் இன் டர்க்கில இருந்து இம்போர்ட் பண்ணது அது எங்க மேட் பண்ணிருக்காங்கன்னு நீங்க பின்னாடி இருக்க லேபிள்ல பார்க்கலாம் ஓகே சோ இது மேட் இன் டர்க்கி தான் உங்களுக்கு இத நாங்க டைரக்டாவே இம்போர்ட் பண்றனால உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு சூப்பர் சோ இப்ப பாருங்க லைட் நெக்ஸ்ட் பாருங்க இது லைட் கலர் எப்படி ஜி இதெல்லாம் வந்துட்டு இது வந்து உங்களுக்கு கோல்டன் அண்ட் சில்வர் சில்க் தான் யூஸ் பண்ணிருக்காங்கனால இந்த மாதிரி எஃபெக்ட் வருது உங்களுக்கு ஒரு சிந்தட்டிக் கார்பெட்டோ 360 டிகிரில இருந்து பார்த்தாலும் சேம் கலர் தான் தெரிய போகுது இது அப்படி கிடையாது இதெல்லாம் இந்த லக்ஸுரி கார்பெட்டை தான் சொல்லுவாங்க இந்த கார்பெட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோஃபா இருந்தாலும் என்ன சோஃபாவானாலும் அந்த இடத்துக்கு சோஃபாக்கு டோட்டலா என்டையர் ஒரு லுக்கே மாத்திரும் உங்களுக்கு பயங்கரமா இருக்கு பயங்கரமா இருக்கு உங்களுக்கு இது தவிர உங்களுக்கு நல்ல ஒரு கம்மி பட்ஜெட்ல வேணும்னா அது வச்சிருக்கேன் ஓகே சோ இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் சாம்பிள் தான் காட்டிட்டு இருக்காரு
வீடியோல வந்து எல்லாமே காட்ட முடியாதுன்னா இங்க பாருங்க எவ்வளவு இருக்குன்னு எம்பர் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் பாருங்க ஓகே சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஃப்ரம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6x9 சைஸ் இருக்கு 6x9 சைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே உங்களுக்கு கம்மி பட்ஜெட்ல இருந்து ஜாஸ்தி பட்ஜெட்ல இருக்கு உங்களுக்கு ஒன்னு ரெண்டு டிசைன் பாக்குறேன் உங்களுக்கு இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி டிசைன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் காமன் ஆயிருச்சு எல்லாரும் யூஸ் பண்ணிருக்கீங்க அதனால ஒரு ஆர்கிடெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் அவங்க அப்ஸ்ட்ராக்ட் டிசைன் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி கார்பெட்ல இத நிறைய பார்த்தா அப்படி பார்த்துட்டே இருக்கலாம் பாருங்க ஆன்லைன் டெலிவரி உங்களுக்கு எல்லாம் காட்டும் போது இருக்கு என்ன ப்ராடக்ட் காமிக்கிறோமோ அதே தான் உங்களுக்கு சேஃபாவே உங்களுக்கு நான் பேக் பண்ணிட்டு வரும் 2 lakhs 3 lakhs எல்லாம் கார்பெட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கார்பெட்டோட விலை பாத்தீங்கன்னா 1,20,000 இந்த கார்பெட்ல அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு இந்த கார்பெட் பாருங்க 1,20,000 ரூபாய் 1,20,000 ரூபாய் கார்பெட் இது என்ன சார் சொல்றீங்க இது பாருங்க எவ்வளவு இது அப்படி என்ன சார் ஸ்பெஷலா இருக்கு இதோட கார்பெட்டோட சில்க் பாருங்க சில்க் ஆன் சில்க் சொல்லுவாங்க இது செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 45 டேஸ்ல இருந்து 2 மாசம் உங்களுக்கு ஆகும் இந்த ஒரு ஃபேமிலி ஃபுல்லாவே சேர்ந்து ஒரு கார்பெட் பண்ணுவாங்க இந்த ஒரு கார்பெட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டரியா இருக்கும் உங்களுக்கு இந்த கார்பெட் இதோட டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த டிசைனுக்குன்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க உங்களுக்கு இது ஒவ்வொரு கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு டூப்ளிகேட் கலர் உங்களுக்கு டை எல்லாம் பண்ணுவாங்க ஒரு ஆர்கானிக்கல வெஜிடபிள்ல இருந்து ஃப்ரூட்ஸ்ல இருந்து இதோட சில்க் பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட்டா இருக்கும் அந்த கலர் டை பண்ணிட்டு ஒவ்வொரு டிசைனை பண்ண பாத்தீங்கன்னா ஒரு 45 டேஸ் அதுக்கப்புறம் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணுவாங்க உங்களுக்கு அதனால நிறைய டைப் இருக்கும் இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு காட்டுற பாருங்க இந்த டிசைன் பாருங்க இது வந்து டிசைன் நேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முகல் டிசைன் சொல்லுவாங்க செம்மையா இருக்குங்க பாருங்க இது பாருங்க ஒவ்வொரு டிசைன் இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனுக்கு இருக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கார்பெட்டோட டிசைன் தான் இது எல்லாம் 1 lakh plus 1 lakh இதெல்லாம் பாத்தீங்கன்னா 96,000 கார்பெட் இருக்கும் சைஸ் வந்து 5/7 இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோரூம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு கிடைச்சா உங்களுக்கு நார்த் சைடுல அது டெல்லி மும்பை அங்கதான் இருக்குங்க இந்த கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஒரு ஷாப் வச்சிருக்கேன் நாங்க பாருங்க இதுல இந்த கார்பெட்ல அப்படி என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எம்போஸ்டா இருக்கும் பாருங்க கார்பெட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே மைன்யூட்டா எம்போஸ்டா பண்ணிருப்பாங்க ஒரு நாள்னா இவ்ளோ வர்க் தான் பண்ண முடியும் அதனால இந்த ஃபுல்லா கார்பெட் ஃபினிஷிங் மினிமம் ஒரு 2 months 3 months எல்லாம் அந்த மாதிரி இந்த கார்பெட்டோட விலை பாத்தீங்கன்னா 1.5 lakhs இருக்கும் 1.5 lakhs பிங்க் கலர்ல சில்க்ல கார்பெட் பண்ணிருப்பாங்க பாருங்க எவ்வளவு உங்களுக்கு வீடியோல பார்த்தா உங்களுக்கு கரெக்டா தெரியுங்களா நேர்ல பார்த்தா நம்ம கையை வச்சாலே இந்த கார்பெட்டை நம்மளுக்கு வாங்கலாம்னு தோணும் அந்த மாதிரி கலெக்ஷன் வச்சிருக்கு உங்களுக்கு பாருங்க கார்பெட் இது நெக்ஸ்ட் உங்களுக்கு டர்க்கிஸ்ல பாருங்க கொஞ்சம் பெரிய சைஸ்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும்னா இந்த கார்பெட்டோட விலை பாருங்க இந்த கார்பெட்டோட விலை வந்து 65,000 இருக்கு உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்ட் பேட்டர்னா வேணும் உங்களுக்கு ரொம்ப மைல்டு டிசைன்ஸ் அந்த மாதிரினா இந்த மாதிரி கார்பெட்ல வந்து மேட் இன் டர்க்கி தான் உங்களுக்கு எல்லாமே இம்போர்ட்டட் தான் இருக்கு 100% டர்க்கிஸ் தான் உங்களுக்கு வச்சிருக்கோம் இதே மாதிரி இந்த கார்பெட்டோ கலர் சேஞ்ச் ஆகும் இந்த சைடு அந்த சைடுல இருந்து பார்த்தா ஃபுல் லைட் கலர்ல ஆயிரும் உங்களுக்கு இதுல பாருங்க வெரைட்டி ஆஃப் டிசைன் வந்து காட்டிட்டு இருக்காரு இதோட பிரைஸ் என்ன வருதுங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 35,000 வரும் உங்களுக்கு கார்பெட் இதுல இது தவிர வந்து நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு போனா பார்த்துட்டே இருக்கலாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பெரிய பெரிய சைஸ்ல கார்பெட் வேணும் ஒரு ஹால் சைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பெரிய சைஸா இருக்கு சார் அதுல வந்து 20/40 அதை ஃபுல்லா கவர் பண்றோம் அந்த கார்பெட்டுக்கெல்லாம் இந்த பெரிய பெரிய சைஸ் எல்லாம் வச்சிருக்கோம் பாருங்க இதை வந்து ஓபன் பண்ணா வந்து வீடியோ ரொம்ப லென்த்தியா போயிருக்காங்க இந்த மாதிரி டிசைன் அந்த மாதிரி டிசைன்ஸ்ல பெரிய பெரிய சைஸுக்கு இருக்கு இந்த மாதிரி ஃபர் டைப்ல மெட்டீரியல்ல பண்ணலாம் இந்த ஃபர் டைப்ல இல்ல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வந்து பியூர் உல்லு இது உள்ளேந்தா ஃபுல்லா உள்ளண்டா இதுல வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கஸ்டமைஸ்ல இந்த ரெண்டு மெட்டீரியல தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும் இந்த ரெண்டு ப்ராடக்ட் தான் எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் நெக்ஸ்ட் அந்த உங்களுக்கு இம்போர்ட்டட் கார்பெட் டர்க்கிஸ் ஈரான் வந்து அதுல கஸ்டமைஸ் பண்ண முடியாது அந்த கம்பெனில என்ன ஸ்டாண்டர்ட் சைஸ் பண்றாங்களா அந்த சைஸ்ல தான் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் இது தவிர உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் கார்பெட் இருந்தாலோ இப்போ நம்ம வந்து ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி நடத்துறீங்க ஒரு ஆஃபீஸ் நடத்துறீங்க அது தவிர எல்லா கார்பெட்டும் நாங்க வச்சிருக்கோம் வித் இன்ஸ்டாலேஷனோட பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கடை ஏதாவது ஒரு ஷாப் எடுக்கிறீங்க ஒரு வீடு இருக்கு நம்ம ஃப்ளோர் பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குது உங்களுக்கு சிமெண்ட் சீட்டு மாதிரி இல்ல சிமெண்ட் தரையா இருக்கு இல்லைன்னா உங்களுக்கு டைல் தேஞ்சு போச்சு அந்த மாதிரி மொசைக் டைலா இருக்கு அதுக்கெல்லாம் கார்பெட் ஒட்டணும்னா உங்களுக்கு எங்க கடையில ஒட்டிருக்கோம் பாருங்க கீழே ஒரு கார்பெட் இருக்கு பாருங்க இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியும் உங்களுக்கு இது கார்பெட் தான் போட்டிருக்கோம் இதோட அட்வான்டேஜ் பாருங்க டெய்லி மாப் பண்ணி தொடச்சுக்கலாம் தண்ணி ஊத்தியும் கழுவிக்கலாம் அப்புறம் இதுல வந்து கிரிப்பா இருக்கும் வயசானவங்க உளுந்துடுறாங்களா அந்த மாதிரி கார்பெட்ல நிறைய வச்சிருக்கோம் இது இங்க வச்சிருக்க நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு பாருங்க எல்லாமே வெரைட்டி இருக்கு கார்பெட் வித் இன்ஸ்டாலேஷனோட பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வெளியூர் வேணும்னா உங்களுக்கு பார்சல் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு பல்க்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே உங்களுக்கு ஆல் அனுப்பி உங்களுக்கு வர்க்கும் பண்ணி கொடுக்குறேன் அது தவிர உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கிராஸ் எல்லாம் வச்சிருக்கோம் சார் ஹோல்சேல் பிரைஸ்ல உங்களுக்கு கிராஸ் மோட் கூட அவைலபிள் இருக்கு ஆமா இந்த கிராஸ் கார்பெட்லாம் இருக்கு நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் வச்சிருக்கோம் இந்த கிராஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட கிராஸ் இதுல நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு இது இம்போர்ட்டட் மேட் இன் வியட்நாம் குவாலிட்டி தான் இது என்ன பண்ணாலும் உங்களுக்கு
இது பிடிச்சி தூக்குனாலும் உங்களுக்கு வராது பாருங்க. நானே இது ஒரு 2 years 3 years வாரண்டி கொடுத்துருவோம் கலர் ஃபேடிங்க்கு. இது ஒரு பால்கனிக்கு இருந்தாலோ உங்களுக்கு மேல டெரஸுக்கு இருந்தாலோ ஒரு ஆஃபீஸ்க்கு இருந்தாலோ வாலுக்கு இருந்தாலும் ஒரு பியூட்டி பார்லருக்கு எல்லாத்துக்குமே இதை வச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா A to Z கார்பெட் அண்ட் வால்பேப்பர் விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன் வச்சிருக்கோம். மேம் நீங்க வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க? நாங்க கார்பெட் பார்க்க வந்தோங்க. கலெக்ஷன் நிறைய ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. நாங்க நிறைய இடம் சர்ச் பண்ணோம். நேத்து கூட ஒரு 2-3 ஷாப்ல போய் பார்த்தோம். இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, கலெக்ஷன் வந்து நிறைய இருக்கு மேம். பட் பிரைசிங் எல்லாம் வந்து எப்படி இருக்கு? பிரைசிங் ரீசனபிளா தான் இருக்குங்க. ஓகே, அது மெயினா கலெக்ஷன்ஸ் ரொம்ப கலெக்ஷன்ஸ் இருக்கு. வால்பேப்பர்ஸ் எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க. ஓகே, இது வந்து எப்படி ஹால்ல வந்து ஃப்ரண்ட்ல போறது? ஆமாங்க, ஹால்ல போறதுக்கு நாங்க காஷ்மீரி இது செலக்ட் பண்ணிருக்கோம். நிறைய வெரைட்டி இருக்கு. இப்போ எடுத்து ஷோ பண்றதுல எப்படி மேம் நல்லா நிறைய காட்டுறாங்க? நிறைய வெரைட்டிஸ் பொறுமையா காமிக்கறாங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய காமிக்கறாங்க. ஓகே மேம், Thank you so much மேம். ஓகே, என்ன பண்ணால வீடியோ பார்த்துட்டு நம்புறேங்க. கண்டிப்பா இந்த ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்தோம்னா இந்த மாதிரி எங்கேயும் வந்து பார்க்க முடியாது. எல்லாம் போனேன் கேரளாக்கு மட்டும் எடுத்து காட்டுவாங்க. பட் இங்க வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எவ்வளவு டிசைன்ஸ் வந்து இங்க வந்து அவைலபிள் இருக்கு. புது வீடு கட்டினாலும் சரி இல்ல உங்க வீட்டுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இருக்கு அந்த சோஃபா இடத்துல எல்லாம் நம்ம கார்பெட் பண்ணனும்னா கண்டிப்பா சார் வந்து அப்ரோச் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Thank you so much சார். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு டீடைலா நீங்க வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. எல்லாமே வித் பிரைஸ் ஓட நிறைய சொல்லிருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமர் வந்து டைரக்டா வந்து விசிட் பண்றவங்க கோயம்புத்தூர் வந்து எங்க வரத மட்டும் அட்ரஸ் சொல்லுங்க. சார் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் மெயின் ரோட் துடியலூர்ல எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு. துடியலூர்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் வடமதுரை இருக்கு. வடமதுரைல மெயின் ரோட்லயே இருக்கு. ஐயப்பா ஸ்வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஆக்சிஸ் பேங்க் இருக்கும். ஆக்சிஸ் பேங்க் கீழே தான் நம்ம ஷாப்பே இருக்கு. NGGO காலனி கேட் இருக்கு பக்கத்துல இருக்கு. இது ரெண்டுமே ஃபேமஸ் இருக்கு. NGGO காலனி கேட் துடியலூர் சிக்னல் அதுக்கு நடுவுல தான் ஐயப்பா ஸ்வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம இருக்கு வடமதுரைல. அப்படி எல்லாமே கூகுள்ல போயிட்டு நீங்க ஷாப் நேம் மட்டும் போட்டீங்கன்னா போதும் ஈஸியா இங்க வந்து லொகேஷன் வந்து விடுது. சோ கஸ்டமர் வந்து டைரக்டா வந்து விசிட் பண்றவங்க ஆல் டேஸ் வந்து அல்லாம சண்டே ஹாலிடேங்களா? இல்ல சண்டே எங்களுக்கு எல்லா நாள் இருக்குங்க. சண்டே தான் ஸ்பெஷலா இருக்கு உங்களுக்கு. நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க. சண்டே ஆனாலும் சாட்டர்டே ஆனாலும் கிளம்பி வந்துருங்க. நம்ம லீவே கிடையாது. ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமர் டைரக்டா வந்து சேஸ் ஆன்லைன் கட்ட நல்ல பெஸ்ட் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துருங்க. சோ நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோல மறுபடியும் மீட் பண்றோம். Thank you so much. Bye bye. Sir, thank you so much. Thank you.